அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடலை பற்றியும், அந்த முதல் பாடல் எழுதுவதற்கு அவருக்கு அடித்தளம் கொடுத்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கை தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் ஒலிக்க செய்தவர் கவியரசர் கண்ணதாசன். இவருடைய முதல் பாடல் உருவான விதத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம விளக்கமா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 1950 தொடங்கி 1980 முற்பகுதி வரைக்கும் தன்னுடைய பாடல்களின் மூலம் பல தத்துவ முத்துக்களை அள்ளி கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். இன்பம், துன்பம், காதல், சோகம் என நவரசங்களையும் தனது பாடல்கள் மூலம் ஒலிக்க செய்த கவியரசர் கண்ணதாசன் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருக்கும் ஹிட் பாடல்களை கொடுத்தவர். மேலும் தயாரிப்பாளராக பல படங்களை தயாரித்த கண்ணதாசன் கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர் என பன்முக திறமையுடன் தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர். ஆனால் தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடலுக்கு அஸ்திவாரமாக அமைந்தவர் ஒரு பிச்சைக்காரர் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை. சினிமாவில் பாட்டு எழுதுறதுக்கு ஆசையோடு சுற்றி வந்த கண்ணதாசனுக்கு பல இடங்கள்ல கிடைச்சது ஏமாற்றங்கள் தான். இப்படி பல ஏமாற்றங்களை சந்தித்து பல போராட்டங்களை சந்தித்த கவியரசர் கண்ணதாசனுக்கு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் TR சுந்தரம் நடத்தி கொண்டிருந்த சண்டமாரதம் என்ற பத்திரிகையில வேலை ஒண்ணு காலியா இருக்கிறதா அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. ஆனா சேலத்துக்கு போறதுக்கு அவருக்கு கையில பணம் இல்லை. அந்த காலத்துல சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கோ எழுத்துத்துறையை சார்ந்தவங்களுக்கோ பண தட்டுப்பாடு எதுனா ஏற்பட்டதுன்னா அவங்க போய் பார்க்கிற முதல் ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்பாபா சண்முகம் என்கிற ஒரு பதிப்பாளரை தான் பார்ப்பாங்க. அவருடைய பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை புத்தகமா போட்டு வெளியிட்டுருவாரு. அதுதான் அவர் செய்யறது. ஆனா அவரு அந்த புத்தகங்களை படிச்சு கூட பார்க்க மாட்டாரு, பிரிச்சு கூட பார்க்க மாட்டாரு. புத்தகத்தோட வெயிட்டை மட்டும் பார்ப்பாரு. அந்த புத்தகத்துடைய வெயிட்டை வச்சு அவங்களுக்கு பணம் கொடுப்பாரு. இதுதான் அவருடைய பழக்கம். அதனால கவியரசர் கண்ணதாசன் இரவு பகலா உட்கார்ந்து ஒரு நாடகத்தை ஒண்ணு எழுதி எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்க்கிற சாய்பாபா சண்முகம் அவர்கள் அதை வெயிட் பார்த்து இது கிட்டத்தட்ட ஒரு 100-120 பக்கம் தான் வரும், அதனால இந்தாங்க இதுதான் என்னால தர முடியும்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபா கொடுக்குறாரு. அந்த 30 ரூபாவை சந்தோஷமா வாங்கிட்டு கவியரசர் கண்ணதாசன் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. அங்க போயிட்டு TR சுந்தரத்தை பாக்குறாரு. எதிர்பார்த்த மாதிரி சண்டமாரதம் பத்திரிகையில அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வேலையும் ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு கட்டுரைய அந்த பத்திரிகையில போடுறது தொடர்பா அவருக்கும் ஆசிரியருக்கும் நடந்த கருத்து வேறுபாட்டினால அந்த வேலையை அவர் ராஜினாமா பண்ணிடுறாரு. அதனால TR சுந்தரம் என்ன பண்றாருன்னா அவருக்கு கதை இலாக்கால ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு. அதுல அவருக்கு கண்ணதாசனுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு எழுதி கொடுக்கின்ற அந்த கதைக்கு திரைக்கதையா மாத்தி தரணும். இதுதான் அவருக்கு எழுதி கொடுக்கிற வேலை. இப்படி எழுதி கொடுக்கிற திரைக்கதைகள் TR சுந்தரத்துடைய பார்வைக்கு போகாம எல்லாமே குப்பத்தொட்டிக்கு போயிருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது. அதனால அந்த வேலையும் அவர் உதறி தள்ளுறதுக்கு தயாரா இருக்கிற நேரத்துல தான் TR சுந்தரம் என்ன பண்றாருன்னா அவரை விளம்பர லாக்காக்கு மாத்திடுறாரு. அதனால இன்னும் வெறுத்து போன கவியரசர் என்ன பண்றாருன்னா அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அங்கிருந்து விரக்தியோட கோவை நோக்கி போறாரு. கோவையில ஜூபிட்டர் பிக்சர்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மாதிரி அவங்களும் நிறைய படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருந்த மிகப்பெரிய சினிமா கம்பெனி. அதனால அங்க போனா நம்மளுக்கு கண்டிப்பா பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோயம்புத்தூர் நோக்கி போறாரு. அப்போ அவர் ரயில உட்காந்துட்டு இருக்கும்போது பல எண்ணங்கள் அவருடைய மனசுல ஓடுது. என்னடா இது, நமக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்குது, எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாட்டு எழுதணுன்ற ஆசை நமக்கு நிறைவேறல. சரி கதை வசனமாவது சரியா போகும் அப்படின்னு பார்த்தா அதுவும் நமக்கு நிலையா நிக்கல. இருந்த வேலையும் போயிருச்சு. நம்ம அடுத்து என்ன செய்யறது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற அது பெரிய விரக்தியில ஒரு பல சிந்தனைகளோட அந்த ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அந்த ரயில்ல ஏறுறாங்க. அப்பா, அம்மா, 3 குழந்தைங்க. இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா 5 பேருக்குமே கண்ணு தெரியாது. இதை பார்த்த உடனே கவியரசருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. அடடா, நாம தான் விரக்தியில இருக்கிறோம், நமக்கு தான் நிறைய சோதனைகள் இருக்குன்னு பார்த்தா நம்மளுடைய கொடுமையே இவங்கள இந்த கடவுள் படைச்சிருக்கிறானே, இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? கண்ணு இருக்கிற நமக்கே வாழ்க்கையை இவ்வளவு போராட்டமா இருக்கு. கண்ணே தெரியாதவங்க இவங்க என்னத்தை செய்ய போறாங்க? அவங்களுக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்கும்
அப்போ நம்ம இவங்களை பார்க்கும்போது நம்மளுடைய கொடுமை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருது. இப்படி இருக்கும்பொழுது இன்னும் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் அந்த ட்ரெயின்ல ஏறுறாரு. அவரு தன்னுடைய கையில வந்து ஒரு குழந்தைய கையில பிடிச்சிட்டு வராரு. அந்த குழந்தைக்கும் கண்ணு தெரியல, இந்த பிச்சைக்காரருக்கும் கண்ணு தெரியல. இதை பார்த்த கவியரசருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிருது. அப்போ அந்த பிச்சைக்காரர் கையில இருந்த அந்த குழந்தை பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுது. அந்த பாடல் பழைய மங்கம்மா சபதம் என்ற படத்தில் வருகின்ற சிறிதும் கவலைப்படாதே மன உறுதியை மட்டும் விட்டு விடாதே என்று அந்த சிறுமி பாடிய பாடல். இந்த பாட்டை கேட்டதும் கவியரசர் கண்ணதாசனுக்கு அந்த குழந்தை தன்னை பார்த்து இந்த பாடலை பாடியதா நினைச்சுக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய மனநிலையும் அந்த நேரத்துல அப்படிதான் இருந்தது. தொடர்ந்து கோயம்புத்தூருக்கு போய் இறங்குறாரு கண்ணதாசன். ஜூபிட்டர் நிறுவனத்துல போயிட்டு அங்க அந்த முதலாளியை போய் பாக்குறாரு. அவரை சந்திச்சு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கேட்கிறாரு. அவர் கண்ணதாசனை நேராக இயக்குனர் ராம்நாத் அவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். ஏற்கனவே புதிய கவிஞர் ஒருத்தரை தேடிட்டு இருந்த ராம்நாத் அவர்கள் கண்ணதாசனை பார்த்ததும் பிடிச்சிருக்கு, இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா சாங் சுச்சுவேஷன் சொல்றாரு. சாங் சுச்சுவேஷன் என்னன்னா, வருத்தத்தில் இருக்கிற தலைவிக்கு அவளுடைய தோழி ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். கவியரசர் கண்ணதாசனுக்கு நினைப்பெல்லாம் அந்த ட்ரெயின்ல பாடின அந்த குழந்தை பாடின அந்த பாடல் மேலதான் இருக்கு. அந்த குழந்தை பாடின அந்த சாங் சுச்சுவேஷனுக்கும் தன்னுடைய மனநிலைக்கும் இப்போ இந்த டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கும் சரியா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அதனால கோவையில நண்பர் வீட்டில் தங்கி பாடல் எழுதுறதுக்கு தயாராகிறாரு. ரயில்ல அந்த சிறுமி பாடியதுதான் அவருக்கு நினைவுல அப்பப்போ வந்து வந்து போகுது. அதே போல படத்தின் இயக்குனர் சொன்ன சுச்சுவேஷனும் இந்த பாடலோடு ஒத்து போகிறது. இதனால அந்த சிறுமி பாடிய பாடலை அடிப்படையாக வைத்து கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதி இயக்குனரிடம் கொடுக்கிறார். இயக்குனருக்கும் அந்த பாடல் பிடித்து போகிறது. அந்த பாடல் திரைப்படத்தில் ஒளிபரப்பப்படுகிறது. அப்படி வந்த பாடல் தான் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்று கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் வந்த அந்த பாடல். இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது. உலகத்திற்கு தனது தத்துவ பாடல்களின் மூலம் பல வெற்றிகளை கொடுத்த கவியரசர் கண்ணதாசனுக்கு முதல் பாடல் எழுதுவதற்கு ஊன்றுகோலாக அமைந்தது, அடிப்படையாக அமைந்தது ஒரு பிச்சைக்காரர் பாடிய பாடல் தான் என்பது பலரும் அறியாத செய்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை வீடியோவோட கமெண்ட் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோட சந்திக்கலாம்.